ஆன்லைன்ல வாங்குறதுக்குன்னு சில பொருட்கள் இருக்கும். ஆனா, இத கூட ஆன்லைன்ல தாங்க நான் வாங்குவேன். அப்படின்னா, என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க ஆன்லைன் வாங்குறீங்க? சாமந்தி, மல்லி, வெத்தல பாக்கு, தோரணம் இது எல்லாமே கிடைக்குது சார். வாழை இலைய கூட ஆன்லைன்ல தான் சார் வாங்குறோம். நம்ம கடைக்கிட்ட போம்போது ஒரு 10 பொருளோட போவோம். 8 பொருளோட தான் வாங்குவோம். ஏன்னா 2 கண்டிப்பா மறந்துரும். திருப்பி அந்த 2 பொருளுக்காக கிளம்பி முடியாது. இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து அப்படி ஒரு மேஜிக் மாரி இருக்கு சார். இலையிலே வந்து 6 மாவட்டத்துல 6 விதமா வருது. ஒரு மாவட்டத்துல இருந்து வந்து பார்த்த உடனே உடைஞ்சிரும். இன்னொரு மலை வழுவழுவழுன்னு இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து வர்ற இலை வேற. மதுரை மாவட்டத்துல இருந்து சோழவந்தான்ல இருந்து வருது. அது வேற. பொள்ளாச்சி மாவட்டத்துல இருந்து இலைகள் வருது. அது வேற. திருச்சி மாவட்டத்துல இருந்து ஒண்ணு வரும். அது வேற. நீங்க எந்த இலைய வாங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது. என் டாட்டர் வந்து காலையில 6:30க்கு காலேஜ் பஸ்ஸு. அவளுக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் வேணும். 6 மணிக்கு ஆப் ஓப்பன் ஆயிடும். 6:01க்கு நான் வெயிட் பண்ணுவேன். மடியில ஃபோன வச்சுட்டு. உங்களுக்கு 6:01க்கு போட்டா 6 நிமிஷத்துல வரும் சார். ஆப்பிள் 6 மணிக்கு ஒரு மளிகை கடையில கிடைக்குமான்னு மட்டும் சொல்லுங்க சார். அதுவும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சிம்லா ஆப்பிள். நான் 6:15க்கு கொண்டு போய் என் காலேஜ்ல என் டாட்டர விட்டுருவேன். இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இதுவரைக்கும் நான் வாங்கி எடுத்துட்டு வந்த முட்டைய வந்து உடைக்காம எடுத்துட்டு வந்ததில்ல. ஒரு 20 முட்டை வாங்குனேன்னா, ஒரு 2வது ஏதாவது மிஸ் உடைஞ்சு ஏதாவது ஆயிடும். நான் ரீசென்ட்டா ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு ஆப்ல வந்து வாங்குனாங்க ப்ரொவிஷன்ஸ்லாம். அப்போலாம் எக் அப்படியே வச்சிருந்தாங்க. எப்படி வந்துச்சுன்னோனே, "இல்ல இது பேக் பண்ணி அப்படியே வந்துரும்" அப்படின்னோனே, எனக்கும் ஆர்டர் பண்ணும்போது நல்ல ஃபுல் பேக்டா வந்துச்சு சார். ஒரு முட்டை கூட உடைக்காம எடுத்துட்டு வந்து அப்படியே குடுத்தாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. இத கூட ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்குறேன் அப்படின்னா, என்னென்ன பொருள் வாங்குறீங்க? ஆக்சஸரீஸ் தான் ஆன்லைன்ல வாங்குவேன். லைக் ரிங்ஸு, செயின்ஸு. நான் மாடலிங்ல இருக்கிறதுனால எனக்கு அதிக ஆக்சஸரீஸ் யூஸ் இருக்கும். ஸோ ஆன்லைன்ல ஈஸியா கிடைக்கிறதுனால ஐ வில் ப்ரிஃபர் ஆன்லைன். ரீசெண்டா வாங்க ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இந்த இளநீ. பாருடா! ஆ, இளநீ ஆன்லைன்ல வாங்குறீங்க. ஓகே. இளநீ ஆன்லைன்ல கிடைக்குது. இளநீ கடைக்காரருங்க வந்து நம்மள கேட்பாங்க. நீங்களே சொல்லுங்கம்மா உங்களுக்கு எந்த இளநீ வேணும்னு. நம்ம அதில பார்த்து பெரிய இளநீ, இந்த இளநீ குடுங்கண்ணா அப்படிம்போம். பார்த்தா ஒரு 2 நிமிஷத்துல டக்குனு தீர்ந்து போயிடும். ஆனா ஆன்லைன்ல வாங்குறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு. எப்ப வாங்கினாலும் வந்து எனக்கு மினிமம் ஒரு 2 கிளாஸஸ் வந்துருது அதுல தண்ணி. ஆல்ரெடி நம்ம வெயிலா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இளநீ குடிக்கணும்னு நெனைக்கிறோம். அந்த வெயில்ல இறங்கி வெயில்ல போய் இளநீ வாங்கி குடிக்கிறத விட, வீட்ல உட்கார்ந்து ஆர்டர் பண்ணி இளநீ குடிக்கிறது வந்து ஒரு சுகமான ஒரு வேற சொல்லுங்க. ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? நான் இப்போ வியர் பண்ணியிருக்க எல்லாமே ஆன்லைன் தான் வாங்கியிருக்கேன். இந்த வாட்ச், இந்த ஆக்சஸரீஸ், இந்த செயின், இந்த ஷர்ட், இந்த இந்த ஃபேண்ட் எல்லாமே ஆன்லைன் தான் வாங்குறேன். ஏன் நான் ஆன்லைன்ல வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் ஆன்லைன்ல இருக்கிற மாரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா காப்பி ப்ராடக்ட் தான் வச்சிருக்காங்க. பாரிஸ் வந்து ரூ. 9,000 ரூ. 20,000 ஷர்ட்டு என்கிட்ட ரூ. 600 இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. கடையில போய் வாங்காம நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றதுக்கு காரணம் என்ன? இப்போ நான் ட்ரெஸ்ஸு கடைக்கு போறேன் அப்படின்னா, நான் சைஸ் எல்லாமே பார்த்து வாங்குவேன். அங்க இருக்கிற லைட்டிங்ஸ்ல அப்ப நான் பார்க்கறப்ப எனக்கு வந்து சூப்பரா செட் ஆகுது அப்படின்னு தோணும். அதுவே வந்து நான் வாங்கிட்டு வந்து வீட்ல போட்டு பார்க்கறப்ப கொஞ்சம் லைக் அப்ப பார்த்தத விட இப்ப வந்து கம்மியா தெரியும் அழகு. பட் நான் வந்து சில கடையிலலாம் முன்னாடி எழுதி போட்டிருப்பாங்க. பில் போடுற இடத்துல நோ ரீஃபண்ட் ஆர் நோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அங்க போயிட்டு நான் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதே வந்து நான் ஆன்லைன்ல வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 டேஸ் வரைக்கும் ரீஃபண்டபிள் இருக்கு. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. அதனால வந்து நான் ஆன்லைனை ப்ரிஃபர் பண்றேன். சொல்றது பார்த்தா போட்டு பார்த்து ரிட்டர்ன் பண்றதுக்காகவே ஆன்லைன் ஷாப்பிங்ல ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கு.